அவங்களோட அப்படி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ள முடியவில்லை. தொடர்ச்சியாக நீங்கள் எம்மோடு 11 மணி வரை நீங்கள் இணைந்திருக்கலாம். www.tamrefm.com என்ற இணையத்தின் மூலமாகவும் தாம்ரேஃபம் ஆன்லைன் ரேடியோ என்ற எமது ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் ராசி பலனை அப்படியே பார்த்து கொண்டு வரோம். அந்த விதத்தில் இப்போ மீண்டும் ஒரு நபர் என்னோட இணைஞ்சிருக்கிறாரு. தியாகராஜா அவர் என்னோட இணைஞ்சிருக்கிறாரு. அவரும் வாழத்தூண்டும் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஆசைங்கிற விடயத்தை பற்றி அப்படியே சொல்லியிருக்காரு. இது இவ்வாறாக இருந்தாலும் இம்மு சொந்தங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் 11 மணி வரை நம்மோடு இணைந்திருக்கலாம். இந்த வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக அதே வரிசையில் நாங்கள் ராசியின் பலன் அப்படி சொல்லி கொண்டு வரோம். ராசியின் பலன் அடுத்தது ராசி என்ன ராசி என்று சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் மகர ராசி நேர்களே, இன்றைய ராசியின் பலன்கள் அப்படி ஈஸ்வரி உங்களுக்கு சொல்லி கொண்டு வராங்க. இன்று மகர ராசி சொந்தங்களுக்கு இன்றைய ராசியில் எவ்வாறான பலன்கள் அமைப்போது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆமாம் நேரு, மகராசிக்கு இன்றைக்கு இப்படியெல்லாம் பலன் அமைந்திருக்கின்ற பார்ப்போம்னா, ராசிக்குள் சந்திரன் தொடர்பாக பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்ட வேண்டாம், சிக்கனமாக இருங்கள். உங்கள் மீது சிலர் வீண்பலி சுமத்துவார்கள். வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூடும் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படும் நாள் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு மகர ராசிக்கு அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை தலை தூக்கும். அது மட்டுமில்ல பிள்ளைகளிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் இல்லையா நஜிமுத்? ஆமாம். இன்றைக்கு தடை கூடிய நாளாக இருக்கின்றவர்களுக்கு பிரச்சனை தான் கூடுதலாக இருக்கின்றது. மகர ராசி நேயர்களுக்கு அவர்கள் அந்த பிரச்சனையை தவிர்த்து, அதாவது அவர்கள் இன்றைய நாளுக்குரிய நல்ல விஷயங்களை மட்டும் தொகுத்து அவர்கள் செய்வார்கள் என்றால் இன்றைய நாள் அவர்களுக்கு இனிய நாளாகத்தான் மலரும். ஈஸ்வரி, இன்றைய நாள் அவர்களுக்கு இனிய நாளாகத்தான் மலரட்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமா, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள்கிட்ட கூட அன்பாக இன்றைக்கு பேசினால் உங்களுக்கு நல்லதாக தான் இன்றைக்கு கோபத்தை காட்ட வேண்டாம் அப்படி ஒன்று சொல்லித்தான் இன்றைக்கு மகராசி நேயர்களுக்கு பலன்கள் அமைந்திருக்கு. அடுத்தது பார்ப்போம்னா கும்பராசி நேயருக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படி சொல்லி அவங்களும் ஒரு கும்பராசி நேயர்கள் உங்களுக்கான பலன்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போங்கள். பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். உறவினர்களால் சங்கடமாக வரும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி ஜெயிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் மோதல்கள் நீங்கும். தடைகளை தாண்டி முன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு உங்களுக்கு பலன்கள் அமைந்திருக்கு கும்பராசி நேயர்களே. இந்த தடைகளை நாளி, அதாவது போராடி வெல்லக்கூடிய நாளாக தான் இருக்கின்ற கும்பராசி நேயர்களுக்கு. போராடி வெல்லக்கூடிய, அதாவது யுத்த காலத்தில் வெல்வது போல தான் இருக்கின்றது இன்றைய நாள் அவர்களுக்கு. அது மட்டுமல்ல அவர்களுடைய வியாபார தலங்களிலும் கூட இன்றைய நாள் அவர்களுக்கு மலரட்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் ராசி பலனுடன். ஆமா, அடுத்த ராசியை பார்ப்போம்னா கடைசியில் ஒரே ஒரு ராசி தான் இருக்காது. என்ன ராசி என்று சொல்லுங்க நஜிமுத்? மீன ராசியா தான் இருக்க வேண்டும். ஆமா, மீன ராசி நேரே உங்களுக்கான பலன்கள் இன்றைக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்ற பார்ப்போம்னா, கனிவான பேச்சால் காரியம் சாதிப்பீர்கள். பிள்ளைகளின் பெருமைகளை மாட்டுவீர்கள். சொல்லி மகிழ்வீர்கள். சிலர் உங்களை உதவியை நாடுவார்கள். புது நட்பு மலரும். வியாபாரத்தில் விஐபிகள் கூட வாடிக்கையாளர்களால் சில அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிறப்பான நாள், மிகவும் அருமையான நாள். இன்றைக்கு பார்த்தோம்னா எங்களோட 12 ராசிக்கான பலன்களை இன்றைக்கு கூறினோம். அதில் எல்லா ராசிக்கும் எல்லா நல்ல பலன்கள் அமைந்திருக்கு இல்லையா நஜிமுத்? ஆமாம், இன்றைய நாள் அவர்களுக்கு இனிய நாளாக தான் இருக்கின்றது. 12 ராசிக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக மரட்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஆமாம், பார்த்தீங்கன்னா www.tamrai.com என்ற முகவரியினூடாக இணைந்து கொள்ளுங்கள். പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കരിമ്പഴയുള്ള കൂട്. ആ പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കരിമ്പഴയുള്ള കൂട്. കണ്ണാളൻ കെട്ടുന്നുണ്ടല്ലോ, അത് നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ. തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന, പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന, പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന. തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന, പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന.
മണിയല്ലേ കൺമണിയല്ലേ ആദ്യം ചൊല്ലും നിൻ കണവൻ കണ്ണാ നീ വെയിൽ കൊള്ളല്ലേ നീയും ചൊല്ലും ഓ കഥ മാറും ചേകവനാകും ഉറുമിയെടുക്കും പടവീരൻ വിനോദിന കടകം എരിപൊടിയങ്കം കേട്ടോ നീ കേട്ടോ ഈ കൂട്ടിൽ പെട്ടാൽ പിന്നെ നീലാകാശം കണ്ടോരില്ലെന്നാരോ ചൊല്ലുന്നേ മെരുക്കിയെ മെരുക്കി താലി കുടുക്കിലാക്കി കുറുമ്പൊതുക്കി തടങ്കലിൽ തളച്ചു കാണാൻ മനസ്സിലും ഒരു കൊതിയുണ്ടല്ലോ തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് ആ പച്ചക്കിളിക്കൊരു കൂട് പച്ചക്കറി മഴയുള്ള കൂട് കണ്ണാളൻ കെട്ടുന്നുണ്ടല്ലോ ഓ അത് നിന്നെ പൂട്ടാനാണല്ലോ തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന മാംഗല്യം തന്തുനാനേന പിന്നെ ജീവിതം തുന്തനാനേന Tamara FM in my dinosaur. Get to Paris. So what the cool. Ni Tamara Yoda. So what they do. தாமரை கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு ஆட உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தடனை நினைக்கு பாரு கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு 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 நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு தற்போது நேரம் 10:38 தொடர்ச்சியாக நீங்கள் எம்மோடு 11 மணி வரை இணைந்திருக்கலாம். நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றும் வளமை போன்ற பல்வேறு விடயங்களை எமது சொந்தங்களுக்காக நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம். அந்த வரிசையில் நாங்கள் 12 ராசினியர் எமது சொந்தங்களில் இன்றைய ராசியின் பலன் எவ்வாறு அமைந்திருந்தது, இன்றைய நாளை நீங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை எமது சொந்தங்களுக்காக நாங்கள் அப்படியே வழங்கியிருந்தோம். நீங்கள் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாள் எமது சொந்தங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வளமான ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி தாமரை பத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நீங்கள் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்
எமது சொந்தங்களே, நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அதிகாலை பொழுதிலும் எங்கள் சொந்தங்களை சந்திக்கின்ற போது ஒவ்வொரு புது விடயங்களோடு நாங்கள் சந்திப்போம். இன்றும் நாங்கள் எமது சொந்தங்களுக்காக இயற்கை மருத்துவ குறிப்புகளோடு நான் வந்திருக்கின்றேன். இன்று எமது சொந்தங்களுக்காக நான் அத்தகைய விடயத்தை சொல்ல போகின்றேன். அதாவது பித்த வாயு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விடயத்தை பற்றி தான் இன்று எமது சொந்தங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். அதில் கேஸ்ட்ரிக் அல்சர், அதாவது நாங்கள் அனைவரும் பலரும் சந்திக்கின்ற ஒரு பிரதான ஒரு பிரச்சனை. இன்று எத்தனை வயதில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, வயதில் கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடசாலை செல்லும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, பலரும் இத்தகைய பிரச்சனையை அடிக்கடி தனது வாழ்நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எத்தகைய இயற்கையில் எத்தகைய தீர்வு காணப்படுகின்றது என்று சொல்லித்தான் இன்று நிகழ்ச்சியின் வாயிலாக மருத்துவ குறிப்புகளினூடே எங்களுடைய சொந்தங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னென்னு சொன்னால் நேர்களே, இந்த நோயை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இது நாம் உண்ணுன்ற உணவாலும் ஒரு தட்ப வெப்ப மாறுபாட்டினாலும் தான் வயிற்றில் உண்டாகக்கூடிய ஒரு செமிஃபாட்டின்மை அல்லது குடலில் ஏற்படக்கூடிய ஒரு இறைச்சல், வயிறு உப்பிசம் அல்லது வயிறு இசிவு எரிவு என்று சொல்லி ஒரு பல்வேறு குறிகளோடு இந்த நோயை தோன்றும். இந்த நோயைத்தான் நாங்கள் கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுகின்றோம் சொந்தங்களே. நாங்கள் இப்படியே பார்க்கணும்னு சொன்னால் இதுக்கு சித்த வைத்தியத்தில் ஒரு இயற்கை மருத்துவத்தில் இத்தகைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், எமது காலை உணவு நாங்கள் வளமை போன்று எடுக்காது விடுவோமாக இருந்தால் அந்த சமயத்தில் எமது இறப்பையில் HCl என்று சொல்லப்படுகின்ற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்கின்ற அமிலம் சுரக்கின்றது. இந்த அமிலத்தின் செறிவு இறப்பையில் அதிகரிக்கின்ற போது இறப்பை சுவர்கள் பாதிப்புற்று இதனால் அங்கு இறப்பையில் காயங்கள் ஏற்படுகின்றது. அதனால் தான் இத்தகைய நோய் நிலைமை உருவாக்கப்படுவதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே சொந்தங்களை, இத்தகைய விடயத்தில் இயற்கையில் எத்தகைய தீர்வு காணப்படுகின்றது என்றுதான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்கள் சொந்தங்களுக்கு சொல்ல போகின்றோம். அதாவது மல்லிகையை அவித்து காலை மாலை அருந்தி வர இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே நீங்கள் மல்லிகை அந்த பூவை எடுத்து நீங்கள் அவித்து அதை காலை மாலையில் நீங்கள் அருந்தி வருவீர்களாக இருந்தால் நீங்களும் கேஸ்ட்ரிக் இல்லாது அப்படியே நீங்கள் அல்சர் என்கின்ற பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்களும் ஆரோக்கியமாக வாழலாம். அதேபோல் பசுமோரில் பெருங்காயம், கறிவேப்பிலை போன்றவற்றை அப்படியே போட்டு நீங்கள் அருந்தி வந்தால் நீங்கள் அதன் கூடமும் சோமடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது பசுமோரில் பெருங்காயம், கறிவேப்பிலை இது இரண்டையும் நீங்கள் போட்டு அப்படி அருந்தி வருவீர்களாக இருந்தால் நீங்கள் இந்த நோயிலிருந்து விடுபட்டு நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய சொந்தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் எம்மோடு தொடர்ச்சியாக 11 மணி வரை இணைந்திருக்கலாம். www.thamarayfm.com என்ற இணையத்தின் மூலமாகவும் தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகநூலாகவும் எம்மோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது தாமரை எஃப்எத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக. தொடர்ந்தும் நாங்கள் இன்று எத்தகைய விடயங்கள் வரலாறுகளில் இடம் பிடித்திருக்கின்றது, எத்தகைய விடயங்களில் இன்று வரலாறுகளில் எத்தகைய பிறப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது, எத்தகைய இறப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது சொல்லி பல்வேறு விடயங்களையும் எமது சொந்தங்களுக்காக நாங்கள் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்வது வழமை. அதே போல இன்றும் நாங்கள் எத்தகைய விடயங்கள் வரலாறுகளில் சொல்ல போகின்றது அப்படின்னு நாங்கள் எங்கள் சொந்தங்களுக்காக சொல்ல காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமா பஷாத், இன்றைய வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் பற்றி இந்த வரிசையில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது 1872 கனடாவில் தொழிற்சங்கம் அதாவது 1872 கனடாவில் இடம்பெற்ற தொழிற்சங்கங்கள் அதிகாரப்பூர்வமான மாநாடு இன்றைய தான் இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல 1900 ஆண்டு இடம்பெற்ற கவாய் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைந்து இடம்பெற்றது இதே நாளில் தான். நிச்சயமாக நாங்கள் அப்படி பார்க்கணும்னு சொன்னால் 1931 ஆண்டளவில் பிரான்சில் சென்ட் பிலிட்டர்ஸ் போன்ற படகு மூழ்கியதில் 500 பேர் வரை உயிரிழந்தனர் அப்படின்னு இன்றைய நாளில் வரலாறுகள் சொல்லுகின்றது. எனவே பிரான்சில் வாழ்கின்ற சொந்தங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சோகமான நாளாகத்தான் அமைகின்றது அப்படின்னு வரலாறுகள் எடுத்து எம்புகின்றது. அதே போல 1940 ஆண்டளவில் 2ஆம் உலகப் போர் பாரிஸை ஜெர்மனி கைப்பற்றி கொண்ட நாளாகவும் இன்றைய நாள் விளங்குகின்றது. 1940 ஜெர்மனி அதே நாளில் இடம்பெற்றது. பொலந்தின் 7728 பேர் கைதிகள் நாசிகளின் அவுசியலிஸ் பதை முகாமில் கொலை செய்யப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டது இதே நாளில் தான்.
நாங்கள் 1941 ஆண்டில் அனைத்து ஜெர்மனிய மற்றும் இத்தாலிய சொத்துக்களையும் ஐக்கிய அமெரிக்கா முடக்கி கொண்ட ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் சொல்லப்படுகின்றது. அதேபோல் ஜெர்மன் மற்றும் இத்தாலிய நாடுகளில் தனது சர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி ஐக்கிய அமெரிக்கா முடக்கிய நாளாக இன்றைய நாள் எடுத்து வரலாறுகள் எடுத்து எம்புகிறது. அதே நேரத்தில் 1941 ஆண்டில் எஸ்தோனியர்கள், லாத்வியர்கள் போன்றும் மற்றும் அதேபோல் லித்துவேனிய மக்கள் பலரை சோவியத் ஒன்றியம் நாட்டை விட்டு அவர்களின் பகுதிகளை விட்டு வெளியேற்றி வதை முகாம்களுக்கு அனுப்பிய ஒரு சோகமான நாள்.